ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சிக்கனும் மட்டனுமா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க நேரத்தில் நான் வீடியோ போட்டா யாரும் பார்ப்பீங்க. இருந்தாலும் நான் போடுறேன், ஃப்ரீ டைம்ல பாருங்க, அப்படித்தான் போடுவேன். சும்மா ஜோக்குக்கு சொன்னாங்க. நேற்று போட்ட கண்டென்ட்டுக்கும் நீங்க நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் மெசேஜ் பண்றீங்க. எல்லாத்தையும் டீம் பார்த்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ரோ இதை போடுங்க அதை போடுங்க ப்ளீஸ், இதை நீங்க பார்க்காம விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் டீம் பார்த்துட்டு தான் இருக்கேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ டோன்ட் வரி மக்களை. இன்னைக்கு ஒரு தரமான கண்டென்ட்ல தான் நான் உங்களை சந்திக்கிறேன். காமெடி மட்டும் இல்லாம சமூகத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் உங்களுக்கு வெளிக்காட்டுறதுக்கு இன்னைக்கும் சில கண்டென்ட்டோட வந்திருக்கேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கண்டென்ட். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மை டியர் மக்களே. நான் போற வீடியோஸ் எல்லாமே வியூஸுக்காவோ காசு சம்பாதிக்கவோ இல்ல. நான் திருப்பி சொல்றேன், என் சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. இன்னும் $100 கம்ப்ளீட் பண்ணணும். அது ஆகுதோ இல்லையோ அதை விடுங்க. நான் மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்துல தான் என் டீமோட தைரியமா எல்லாத்தையும் துணிஞ்சு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்றேன். நீங்க பாக்குற வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரை ஹைப் பண்ணுங்க. நீங்க ஹைப் பண்ணதான் இந்த வீடியோ யூடியூப் புஷ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அப்பதான் எல்லாரும் பாப்பாங்க, ஓ இது நாட்டுல நடக்குது, நம்மள ஏமாத்துறாங்க, இத்தனால இந்த மீடியா நிறைய விஷயம் நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய வரும். அதனாலதான் ஹைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க திரும்ப சொல்றேன் மக்களே. சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போலாமா? ஒரு வீட்ல பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி அதை ஸ்கூலுக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி படிக்க வச்சு கட்டி கொடுக்கறது எவ்வளோ பெரிய வேலை. அதுக்குள்ள அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டு தம் பிள்ளைய பொத்தி வளர்த்து பாதுகாக்கணும். ஆனா இங்க என்னென்ன கேவலங்கள் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? நீங்களே பாருங்க. என் பேர் அனுசுபா, இண்டூர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். எங்க ஹெச்எம் ஒழுங்கா இல்ல, அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா எவன் கூட இருந்துட்டு வரேன்றாங்க. ஏதாவது சாக்லேட் கொடுத்தா எவன் வாங்கி கொடுத்தாங்கிறாங்க. படிச்ச பேரண்ட்ஸ மதிக்கிற அளவுக்கு எங்களை மாதிரி படிக்காத பேரண்ட்ஸ் மதிக்கிறது இல்ல. இந்த மாதிரி காரணத்தினால எங்க ஹெச்எம் எங்களுக்கு பிடிக்கல. ஹெச்எம் 10 அவங்க போற கிளாஸ்க்கு ஆர்வோ வாட்டர் கொடுக்குறாங்க. நாங்க பழைய கேன்ல இருந்து அந்த தண்ணி குடிச்சிட்டு எங்களுக்கு தண்ணி இல்லைன்னா கூட அது இது பண்றதை உங்களுக்கு என்ன அரிப்பு எடுக்குதா அப்படின்ற அசிங்கமான வார்த்தையில பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசுறதுனால ஹெச்எம் எங்களுக்கு பிடிக்கல. அந்த ஸ்கூல்ல இருந்து ஹெச்எம் மாத்துங்க, இல்லன்னா 10th பப்ளிக் அந்த ஹெச்எம் இருந்துட்டாங்கன்னா நாங்க அந்த ஸ்கூல்ல எழுத மாட்டோம். ஒன்னு அந்த ஹெச்எம் மாத்துங்க, இல்லைன்னா எங்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருக்கும் டிசி கொடுப்போம். ஹெச்எம் பேர் ராஜாத்தி. இன்னொரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஹெச்எம் வயல் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. சோ அவங்களை வேற ஸ்கூலுக்கு மாத்திடுங்க. நாங்க சிஓ ஆபீஸ்க்கு லெட்டர் எழுதி கொடுத்து அவங்க ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனாலதான் இப்ப அவங்க கிட்ட கொடுத்தாங்க. ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் யாரும் வரல. 4 days அவங்க மெடிக்கல் லீவ்ல இருந்தாங்க. எங்க டீச்சர்ஸ்க்கு மெடிக்கல் லீவ் அவங்க கொடுக்கறது இல்ல. வீக்கெண்ட் லீவ் அவங்க போட்டிருக்காங்க, எங்க டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறது இல்ல. எங்களுக்கு லீவ் போட்டா என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றியா அப்படின்னு அசிங்கமா பேசுறாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணல. சி ஆபீஸ்க்கு மட்டும் லெட்டர் எழுதி கொடுத்தோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு இப்ப இங்க வந்திருக்கோம். பாத்தீங்களா மக்களே, ஒரு ஹச்சம் இப்படி பண்ணலாமா? அந்த குழந்தை எவ்வளவு தைரியமா பேசுது. கவர்மெண்ட் ஸ்கூல் போனவங்க எல்லாம் ரொம்ப பாவங்க. காலையில வீட்டுல இருந்து கிளம்பி அவங்க அப்பா அம்மா கூலி வேலைக்கு போவாங்க. கஷ்டப்பட்டு வீட்டுல இருந்து கிளம்பி ஓடி பஸ் பிடிச்சி, பஸ்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? கூட்டம் இருக்கும், இடிப்பானதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு படிச்சு நாமளும் ஒரு பெரிய ஆள் அவனு கனவோட வர்றாங்க. டெய்லி அவங்க எவ்வளவு இன்னல்களை சந்திக்கிறாங்க தெரியுமா? நான் பாத்திருக்கேன். எல்லா பொண்ணையும் நம்ம வீட்டுல ஒரு பொண்ணா நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுங்களே, இந்த உலகத்துல எந்த ஒரு தப்புமே நடக்காது. அதான் நிதர்சனமான உண்மை. சோசியல் மீடியா வந்ததுல இருந்தே பாதி பேருங்க கெட்டு போயிட்டாங்க. நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறது இல்ல. ஏன் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அப்படித்தானே பண்றாங்க. நம்ம காசு சம்பாதிச்சா போதும், யார் எக்கோடு கெட்டு போனாலும் பரவாயில்ல. நம்ம போடுற வீடியோவை வீட்டுல இருக்க குழந்தைய பாக்குமே. இப்போ எல்லா குழந்தைகளும் தான் போன் பாக்குதுங்க. அதுகளுக்கு எல்லாமே தான் தெரியுதுங்க. நாம தான் கண்ட்ரோல்டா இது பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு சொல்லணும். இப்ப முன்னாடி எல்லாம் நம்ம என்ன ரீல்ஸ் என்ன வீடியோ அதிகமா பாக்குறோமோ அதுக்கு ரிலேட்டடா தான் வீடியோ வரும். இப்ப நம்ம எதுவும் பார்க்கலன்னாலும் தப்பான வீடியோ அதுவா வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. டீம் சார்பா கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்க குழந்தையில பாத்துக்குங்க. எப்பவுமே உங்க குழந்தைய மேல ஒரு கண்ணு வச்சுக்குங்க. உங்க கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாராட்ட புதுசா பேசுறாங்களா இல்லையா, எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் ரொம்ப கெட்டு போய் கிடக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போற 2வது கண்டென்ட் இதே மாதிரிதான். ஸ்கூல் குழந்தைகளை ஹச்சம் டிஃபன் பாக்ஸ் கலர் விட்டுருக்கான்னா அந்த பாருக்கு எவ்வளவு கொழுப்பு மயிர் இருக்கும். இதை உன் வீட்டு குழந்தையோ உன் வீட்டு பையனோ பொண்ணையோ டிஃபன் பாக்ஸ் கலர் விட்டா உனக்கு என்ன குழுன்னு இருக்குமா? உன் வீட்டு பிள்ளைனா இன்னைக்கு இது ஊரா வீட்டு பிள்ளைனா கசக்குதா? என்னால் அந்த வீடியோவை இதுல போட முடியாது. நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல போடுறேன். இதுல போட்டா கண்டிப்பா காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க அந்த நியூஸ் சேனல். அந்த 2-3 குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸ் கழுகுதுங்க. யாருன்னு கேட்கும் போது ஹச்சம் சார் கழுவிட்டு வர சொன்னாருன்னு சொல்லுதுங்க. பாவம், அதுக்கு என்னங்க தெரியும்? படிக்க வர குழந்தைங்க பேரண்ட்ஸ் நம்பி அனுப்புறாங்க, உங்களை தான் நம்பி அனுப்புறாங்க. என் குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும். இப்படியே வேலை வாங்குவீங்க? இதே உங்க குழந்தைகளை யாரா வேலை வாங்கி அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். அது மாதிரிதான்
பெத்த எல்லாருக்கும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது உணர்ச்சிகரமான கண்டென்ட். அதனாலதான் நான் போடுற வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அதுவும் இந்த வீடியோவை மக்கள் எல்லாத்துக்குமே நீங்க யோசிக்காம ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல ஹைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் போகணும். இதுல எதுவுமே நான் காமெடியா இன்னைக்கு எதுவுமே சொல்லல. நேற்று சில வீடியோ பார்த்து எனக்கு மனசு கேட்கல. அதனாலதான் நான் தைரியமா இந்த வீடியோ நான் போடுறேன். எங்க டீமுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கலாங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான். இந்த பாட்டிமா எவ்வளவு அழுகுறாங்க தெரியுமா? குடிக்கிற இடத்துல குப்பைய போட்டு அந்த தண்ணியில குப்பை கலந்தா எப்படி குடிப்பாங்க? அந்த தூர்நாற்றம் வீசுற குப்பை கலந்து தண்ணியை குடிச்சா நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாங்க. மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, ஏன் இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் மீடியா இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவன் கொண்டாட்டி இவன் கூட்டிட்டு போயிட்டு அவன் கூட்டிட்டு போயிட்டு அந்த நடிகை அவன் கூட இருந்தா இது தர நியூஸா போடுறீங்க. எங்க அதெல்லாம் ஒரு நியூஸ் ஆங்க? அதெல்லாம் கேடு கெட்ட நியூஸ். மீடியா வெக்க கேவலமா இருக்கு ஒரு சில மீடியா பண்ற வேலையெல்லாம் பார்த்தா. இந்த பாட்டி பேசுற வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பாக்குறப்பவே இந்த பாட்டி நம்ம வீட்டு பாட்டின்னு நினைச்சு இந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஐயா முதலமைச்சர் ஐயா, எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க ஐயா, மந்திரி ஐயா, அதை நீங்க செய்யுங்க ஐயா. நான் கண்ணீர் வடிச்சு நான் சிந்திக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைகளுக்காக சின்ன பிள்ளைகளெல்லாம் வீட்டுல விட்டுட்டு கிணக்கு தண்ணியை நாங்க வந்து குளிப்போம். போரிட்டு போய் பொங்கிதும் ஐயா. இப்போ 17 வருஷமா குப்பையை கொட்டி ஒரே சாக்கடை எல்லாம் போட்டு எங்களுக்கு கை நாட முடியல. அதுல நாத்த நிக்க முடியல ஐயா. நான் ஒரு வயசான மனுஷி கடந்தது ஐயா. உங்களுக்கு எதற்கு வரட்டு ஐயா? சாக்கடை தண்ணி பூரங்க தான் திறந்து விடுதாவா? ஆஸ்பத்திரி கழிவு பூரங்கதா வருது. எல்லாத்திலையும் நாங்க தாங்கிக்கிட்டு நமக்கு இன்னைக்கு செய்து தருவா நாளை செய்து தருவான்னு இருந்தோம். ஒருத்தர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஆளே இல்லையா ஐயா. உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்க ஐயா, இந்த தண்ணியெல்லாம் நான் போதி குடிப்பாதெல்லாம் நாசமாக்கி தீய கொளுத்தி பிள்ளைய உறங்க விடாம நான் அப்படி நீங்க செய்து தரலையானா நான் இந்த குப்பை போடுற இடத்துல தற்கொலை பண்ணிட்டு நிப்பேன். என் பேரன் பேச்சுக்காக நான் தற்கொலை பண்ண தயங்க மாட்டேன் ஐயா. இந்த வீடியோ நேற்று நான் பார்த்தனாலதான் நான் இது சம்பந்தமா இருக்கிற எல்லா வீடியோவும் போட்டேன். சாதி, மதம், குழந்தை கஷ்டப்படுறது, பெண்களை மையமா வச்சுதான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மக்கள் பார்க்கட்டும். அப்பதான் இந்த மக்களுக்கு நம்ம நாட்டுல என்ன நடக்குதுங்கிறதே புரியும். ஏன் பாட்டிமா, தாழ்த்தப்பட்ட ஜாதினா ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் அந்த வழியில ஸ்கூலுக்கு கூட போக விட மாட்டீங்க, குச்சி எடுத்து அடிப்பீங்க. எந்த காலத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்க? ரொம்ப தப்பான பழக்கங்க இதெல்லாம். இந்த சாதி, மதம், மயிர் இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சிங்க? இங்க எல்லாருமே சமந்தாண்டா. உனக்கு கீழே விழுந்தால் அடிபட்டால் ரத்தம் தான் வரும், அவனுக்கு ரத்தம் தான் வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்காத ஜென்ம தற்கொலைகளவா இன்னும் இருப்பீங்க. இந்த வீடியோ பாருங்க. இந்த ஜாதி மதம் ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் மாத்துது பாத்தீங்களா? மேல் ஜாதி கீழ் ஜாதி, மேல் ஜாதினா மதிப்பானுங்களாம், கீழ் ஜாதினா கண்டுக்க மாட்டானுங்களாம், கீழே போட்டு நசுக்குவானுங்களாம். அப்படி என்னடா கண்டுட்டீங்க ஜாதியில? கேஸ்ட் பிரச்சனை இருந்தா என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? நாங்க ஆரம்பத்துல இருந்து இங்க இருக்கிற வரைக்கும் இப்ப எல்லா ஜாதியும் வந்து இங்க குடும்பம் பண்ணலாமா? நாங்க பரஜாதி மட்டும் இங்க வரக்கூடாதான். அப்ப பரஜாதி எதுக்கு ஓட்டு கேட்க வராங்கன்னு தான் நான் கேக்குறேன். எதுக்கு ஓட்டு கேட்க வராங்க எங்க ஊருக்கு? இல்ல அது பரனால கேவலமா? அதெல்லாம் பரியெல்லாம் ஒதுக்கி ரொம்ப காலம் ஆயிட்டு, வருஷ கணக்குல ஆயிட்டு. இப்ப வந்து என்ன கேஸ்ட்? அப்ப பெரிய இடத்துல வேலை பாக்குறவங்க எல்லாம் எங்க ஜாதியில இல்லையா? அடிச்சு நொறுக்கி கையிலெல்லாம் தூக்கி எரிஞ்சு கொட்டா நாங்க எவ்வளவு செலவு பண்ணி புள்ளைய கால கொடுத்த பொலிசா அடக்க வச்சு நாங்க கீத்து கொட்டை கட்டணும். 2 வாரம் ஆச்சு போகாம எங்க வீட்டு ஆம்பளைங்களா வேலை வீட்டுக்கு போகாம சாப்பிட கூட வழி இல்லாம எங்க வயிற்று எங்களோட கயிறு வயிற்று எவ்வளவு கஷ்டம். வேலை பாக்குறாங்க, மக்கள் வேலை பாக்குறாங்க. மக்களே நீங்க இருக்கிறதுனாலதான் நாங்க இருக்கிறோம், நீங்க இருக்கிறதுனாலதான் நாங்க இருக்கிறோம்னு சொன்னவங்க இப்ப ஒருத்தவங்கள கூட காணுமே, எந்த கட்சியும் காணுமே. நாங்க ஏற்பட்ட மக்கள் அன்னாட காட்சி தான். நாங்க அன்னாட சம்பாரிச்சு அன்னாட திங்கிறோம். அது வழி இல்லாம பண்ணிட்டாங்க. மக்களுக்கு எதிராக நிக்குது. எத்தனை வாட்டி கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்துருப்போம். ஏன் அந்த கலெக்டர் தான் சொன்னாங்க இங்க பொறுமைக்கு இடம் எங்க இருக்குன்னு சொல்ல வேண்டாங்க, இந்த இடம் இருக்குன்னாங்க. உங்களுக்கு கட்டுறதுக்கு உரிமை கட்டிக்கிறீங்க. ஜாதி மதம் வெறி பிடிச்ச அலையிற நாய்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். உன் பையனோ பொண்ணோ படிக்கிற ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா ஒரு எஸ்சி பையன் ஃப்ரெண்டா இருப்பா. இதான் நிதர்சனமான உண்மை. இந்த கடைக்கார கபூதி சொல்றான், நீங்க எல்லாம் இந்த கடைக்கு வரக்கூடாது, தென்பண்டங்களா வாங்கக்கூடாது, நாங்க எல்லாம் உங்களுக்கு தரமாட்டோம், உங்க வீட்டுல போய் சொல்லுங்க.
நில வரக்கூடாது அப்படின்னு. எவ்வளவு எகத்தால இருக்கு உனக்கு. மழை பெஞ்சு நெல்பயிரெல்லாம் நாசமா போச்சு. விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க பாவங்க. அவங்களாம் அன்னாடு காய்ச்சிங்க. அதை வச்சுதான் அவங்க சாப்பாடு, அடுத்த வேலை சாப்பாடு, எல்லா வேலையுமே இருக்கு. இப்படி பண்ணா எப்படிங்க? விவசாயங்கள்லாம் இல்லைன்னா சோத்துக்கு நக்கீடு தான் போகணும். விவசாயம் இல்லாத அருமை கூடிய சீக்கிரம் உங்களுக்குலாம் தெரியும். எத்தனை நாள் தான் பீஸா பர்கரே தின்னுட்டே இருப்பீங்க. அதெல்லாம் தின்னா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. விவசாயி நமக்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி மம்முட்டி புளிச்சு ஏர் உழுது அறுவடை பண்ணி நமக்கு நல்லா இருக்கணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்கும், நமக்கு படையளிக்கிற தெய்வம் அவங்கெல்லாம். இப்படி பண்றீங்களாடா போகடே. கஷ்டப்பட்டு நாங்க வளர்ச்சி வட்டிக்கு வாங்கி விவசாயம் பண்ணி ஒட்டு இல்லாம ஆயிடுச்சுன்னா அது பாக்கவே வரைக்கும் நாங்களும் வருமானமா எல்லா இதுவும் பண்ற ஒருத்த கூட வந்து பார்க்கவே பண்றாங்க சார். கஷ்டப்படுறேன் சார். ஒரு வாரமா சாப்பாடு கூட இல்லாம கிடக்க சார். இந்த வய போன வேதனை இல்ல, சுத்தமா தூக்கமே இல்லாம கிடக்க சார். நம்ம எனக்கு மருந்து குடிச்சிட்டு சாக வேண்டியதான் சார். கடவுள் கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல சார். ரொம்ப சாப்பாடு கூட வழி இல்லாம சார் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி இந்த விவசாயம் பண்ணணும் சார். வட்டிக்கு ட்ரிபிள் வட்டிக்கெல்லாம் வாங்கணும் சார். பைனான்ஸ் எடுத்து குழு எடுத்து வட்டிக்கு வாங்கி இந்த விவசாயம் பண்ணி ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு சார். பாத்தீங்களா மக்களே, இன்னும் நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. கண்ணுக்கே தெரியாத நிறைய விவசாயிகள் கஷ்டப்பட்டு ஒண்ணுமே வழி இல்லாம உயிரை விட்டுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு நீங்க தான் தெரியப்படுத்தணும். சும்மா நான் வீடியோ போட்ட வியூஸ் வந்துச்சு, காசு வந்துச்சு, அப்படிலாம் இந்த விஷயம் கிடையாது. இது அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னால முடிஞ்சது மக்களுக்கு பண்ணணும். 4 விஷயம் போய் சேரணும். சில பேர் சோசியல் மீடியா என்னென்ன தெரியாம இருப்பாங்க, மொபைல் போனை யூஸ் பண்ணாம இருப்பாங்க. கிராமத்துலாம் அவங்க பையன், உங்க பொண்ணு, இவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் போகணும். அதுக்காக மட்டும் தான் இந்த ஆட்சியை வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என் பேர் மைதன் பிவி, நான் லூர்தமால்புரத்துல இருக்கேன். ஆனா இந்த ஆட்சியை வச்சு 4 வருஷமா நாங்களும் படாத பாடுதான் பட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சலுகை கிடையாது. அதை செய்வேன், இதை செய்வேன், ஆணியை புடிங்கிடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவாங்க. எந்த ஆணி இது வரைக்கும் புடுங்கல. நாங்களும் பார்த்தாச்சு. எங்க வீட்டுக்காரரு ட்ரை சைக்கிள் தான் ஓட்டாரு. அவர் கீழே இறங்கி வரட்டும். எங்க வீட்டுக்காரரு ட்ரை சைக்கிள் தான் ஓட்டாரு. ஆனா எனக்கு 1000 ரூபாய் காசு வரல. என்ன இது வரைக்கும் எந்த ஒரு சலுகையும் கிடையாது. மக்கள் நாங்க வந்து படாத பாடுபட்டு அவதிதான் பட்டுக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளை வெளியே போக முடியல. இப்ப பாருங்க, திரேஸ்பரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொலை 2 கொலை 3 கொலை 1 கொலை ஒரே நாள் மறுநாள் நடந்திருக்கு. இது எந்த ஒரு இதுமே அரசாங்கம் எடுக்க மாட்டேங்குது. எனக்கு என்ன இருக்காங்க, போலீஸ்காரவங்க பயப்படுற அளவுக்கு இருக்கு இந்த ஆட்சி. போலீஸ்காரவங்க பயப்படுறாங்க. நம்ம இந்த பையங்களை போய் அடிச்சோம்னா என்ன செஞ்சிருவாங்களோன்னு பயப்படுறாங்க. அப்படி நடக்க ஆட்சி. ஓகே மக்களே, நான் இன்னைக்கு இந்த கண்டென்ட்டோட முடிச்சுக்கிறேன். நீங்களாம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து மனசுல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஓகே, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுதான் நான் ஃபன் ஃபேக்ட்ஸ் டீம் சார்பா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃபன் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீம்.